மாணிக்கவாசகர் இந்த பிரார்த்தனை பத்திலே இறைவனை உருகி உருகி எத்தனையோ காலம் நான் துன்பங்களை அனுபவித்து மிகவும் வருந்தி இளைத்து போனேன் என்று மிகவும் தன்னை கீழ்ப்படுத்தி அடியார்களை எல்லாம் பெருமைப்படுத்தி பாடிய இந்த பாடல் அடியாரோடு கலந்து இருப்பதுதான் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான நிலை. அதுதான் மெய்கண்ட சாத்திர நூலிலே சீவன் முக்தர்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை இடுகின்றார் போல இந்த ஆணவ மலம் மீண்டும் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 உபாயங்களை சொல்லுகிறார். ஒன்று, அடியாரோடு இணங்கி இருத்தல், திருக்கோயிலை வழிபடுதல், அது மட்டுமல்ல குருவை நாம் உபதேசத்தை என்றும் மறவாது இருத்தல் வேண்டும். இந்த 3ம் தான் சீவன் முக்தர்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறவர்கள் இந்த 3ஐயும் நாம் தொடர்ந்து சிந்தித்து இருப்போமேயானால் நாம் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் என்பதிலே சற்றும் சந்தேகம் இல்லை. அதனைத் தொடர்ந்து